வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி இனி திருந்திக் கொள்வார் அப்படின்ற மாதிரி பாரதி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. திமுக கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக புதுக்கோட்டை சென்றுள்ள திமுக அமைப்பு செயலாளர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பார்த்திங்கன்னா, மேகதாது விவகாரத்தில் நேற்று முன்தினம் இது குறித்து துரைமுருகன் டெல்லிக்கு சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறாரு. மத்திய அமைச்சர் இந்த விவகாரத்தில் நியாயமான முடிவை எடுப்பார் என நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேகதாது விவகாரத்தில் நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். காவேரி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள கருத்து தவறானது. எடப்பாடி எப்போதும் உண்மை பேசியிருக்கிறார். எப்போ தான் பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. நான் ஆடு என்று யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அப்போது ஆட்டுக்குட்டி என்றால் நான் தான் என்பதை அண்ணாமலை ஒத்துக்கொள்கிறாரா? நான் உதைப்பேன் என்று யாரையும் சொல்லவில்லை. அண்ணாமலை கை அருவாள் பிடித்த கை என்றால் கைப்பேனா பிடித்த கை எங்களுக்கு எழுத மட்டுமே தெரியும். நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடந்துள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் தான் வழக்கு தொடர்ந்தேன். அதன் பின்பு பார்த்திங்கன்னா இந்த சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். தற்போது எடப்பாடி பார்த்திங்கன்னா விருப்பப்படி தமிழக காவல்துறையே பார்த்திங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கட்டும் என கூறினார். எடப்பாடி மேல் உள்ள வழக்கை நான் வாபஸ் வாங்கவில்லை. தமிழக ஆளுநருக்கான முற்றுப்புள்ளியை அவரே வைத்து கொள்வார் என நினைக்கிறேன். தற்போது டெல்லி சென்றுள்ள அவர் ஆலோசனை பெற்று வருகிறாரா அல்லது ஆளுநராக திரும்ப வருகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். டிஐஜி விஜயகுமார் தற்கொலை வழக்கு விசாரணையில் உள்ளது. முதற்கட்ட விசாரணை முடிந்த பிறகுதான் அதற்கான காரணம் தெரியும். அதற்கிடையில் இதை அரசியலாக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு வெளிநாட்டு எதிரிகள் முறியடிப்பதற்கு கப்பற்படை, இராணுவம், விமானப்படை ஆகிய 3 படைகள் உள்ளதோ அதேபோன்று உள்நாட்டு எதிரிகளை பழிவாங்குவதற்கு அமலாக்கத்துறை, வருமானத்துறை மற்றும் சிபிஐ ஆகியவற்றை பயன்படுத்துகிறது. ஆளுநர் முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு விசாரிப்பதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக நேற்று பொய்யான பத்திரிகை செய்தியை கொடுத்து மாட்டிக்கொண்டு விட்டனர். அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் தற்பொழுது டெல்லி சென்றுள்ளார். செந்தில் பாலாஜி விவகாரம் நடைபெற்றது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் மீண்டும் விசாரணை நடத்த கூறியுள்ளது. ஜெயலலிதா எப்படி டான்சி வழக்கில் நிலத்தை ஒப்படைத்தாரோ அதேபோல் செந்தில் பாலாஜியும் செய்திருக்கிறார். அதிமுக காலத்தில் நடைபெற்ற விவகாரத்தை திமுக மீது சுமத்துவதற்காக பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று விமர்சனம் செஞ்சிருந்தார். இத்துடன் இந்த தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.